மேல் ஒருவரும் இல்லையே, எல்லோருக்கும் மேலாக உயர்ந்தவர். உமக்கு மேல் ஒருவரும் இல்லையே. அல்லேலூயா, 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 ஆமென். அல்லேலூயா, 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 ஆமென். ஒருவரால் சிருஷ்டிக்கப்படாமலே தாமாக என்றென்றும் இருப்பவர், ஒருவரால். இப்பொழுதும் கூட விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான் என்பதை பற்றி நாம் கவனிக்க போகிறோம். தேவன் நாம் பிழைக்கும்படிக்கு அவர் நமக்கு போதிக்கிறது, நமக்கு கட்டளையிடுகிறது விசுவாசிக்கும்படி. அவரை விசுவாசிக்கணும். மனம் திரும்பி, அதாவது செத்த கிரியைகளுக்கு நீங்களாக மனம் திரும்புதல், அப்புறம் கர்த்தர் பேரில் வைக்கும் விசுவாசம். கர்த்தர் பேரில் வைக்கும் விசுவாசம்னா இவர் மேலே தான் நம்பிக்கையாக இருக்கணும். அப்புறம் அவர் சொல்கிறதெல்லாம் நம்பணும். கர்த்தர் பேரில் வைக்கும் விசுவாசம். அப்போ விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அவர் மேலே வைக்கிற விசுவாசத்தினால நம்ம பிழைக்க முடியுது. வேறு வழி இல்லைன்னு சொல்ல வர்றார். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அதாவது உலகத்தில் எல்லாரும் பாவிய, ஆதாமின் சந்ததியாக பிறந்த எல்லாரும் தலைமுறையாக பாவிகள். இவர்கள் தங்களுடைய பாவங்களுக்கு தாங்களே பரிகாரம் செய்து கொள்ள முடியாது. ஆனால் அதனால் தேவன் என்ன பண்ணுறார், நானே உன் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணி விட்டுறேன் அப்படின்னு சொல்லி அதுக்காக இயேசுவை சிலுவையில் அனுப்பி உலகத்தார் எல்லாருடைய பாவங்களையும் தாமேல ஏற்றுக்கிட்டு அதுக்கெல்லாம் பரிகாரம் செய்ய சொன்னார். அவர் செஞ்சிட்டார். ஆனால் ஒருத்தன் சொன்னேன், ஆதாம் பாவம் செஞ்சால் எல்லோரும் பாவியானாங்க. இப்போ இயேசுநாதர் பாவத்துக்கு பரிகாரம் பண்ணிட்டார், அதனால் எல்லோரும் பரலோகம் அப்படின்னு நான் பாருங்கள், எனக்கு தூக்கி வாரி போடுச்சு. அடையப்போ பேர்பட்ட கில்லாடிகள் இருக்காங்கடான்னு. ஆனால் அவர் உலகத்தில் எல்லாருடைய பாவங்களும் தொலையும்படியாக அவர் பரிகாரம் பண்ணியிருந்தாலும் கூட அவர் செய்த பரிகாரம் யாருக்கு பலிக்கிறதுன்னா அவரையும் அவருடைய வார்த்தையும் விசுவாசிக்கிறவர்களுக்கு, நம்புகிறவர்களுக்கு பலிக்கிறது. அந்த மார்க்கு 11வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்கன்னா, நீங்கள் கர்த்தரிடத்தில் விசுவாசமுள்ளவர்களாக இருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமுள்ளவர்களாக இருங்கள் அப்படி சொல்லிட்டு, எவனாயில் இந்த மலையை பார்த்து பெயர்ந்து நீ சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லி தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடி ஆகுங்கிறார். இந்த சந்தேகப்படாமல் விசுவாசிக்கிறதுன்னு ஒன்று இருக்க, அது ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஆக நாம் கர்த்தர் பேரில் வைக்கும் விசுவாசம், அவருடைய வாக்கு தத்தங்களை நம்பி அதை ஏற்றுக்கொண்டு இதை நிமித்த கர்த்தர் எனக்கு நன்மை செய்கிறார்னு நம்புறது தேவனுடைய வல்லமை நமது சார்பாக செயல்படுத்துகிறது. தேவனுடைய வல்லமையை நமக்கு நன்மையாக செயல்படும்படி இழுத்து கொண்டு வருகிறது விசுவாசம் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அப்புறம் நான் எபிரேயரில் 11வது அதிகாரத்தை ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். எபிரேயர் 11:6வது வசனம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏனென்றால் தேவனிடத்திலே சேருகிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும் விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாயிருப்பது கூடாத காரியம். ஏன்னா அவர் எனக்கு சுகம் கொடுக்குறாருன்னு நான் விசுவாசிக்கலைன்னா எனக்கு சுகம் கிடைக்காது.
நான் வியாதியாகவே இருக்கிறத பார்த்து கர்த்தருக்கு என் மேலே அப்புறம் வருத்தம் தான். அந்த கிறுக்கு பைய நான் சொல்கிறத நம்புகிறானா? நான் விசுவாசித்தானே அவன் சுகமாகிடுவானே. நான் ஆட்டோமேட்டிக்காக ஏற்பாடு பண்ணியிருக்கிறேனே. அவனுக்கு விசுவாசம் வந்தவுடனே அவனுக்கு சுகம் வர்றதுக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேனே. இவன் ஏன் என்னை நம்ப மாட்டேன்றான், என் வார்த்தையை ஏன் நம்ப மாட்டேன்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விசுவாசிக்க மாட்டேங்கிறதுலேயும் அவருக்கு வருத்தம் இருக்குது. விசுவாசித்தாதான் சுகத்தையும் ஆசீர்வாதத்தையும் பெறுவான். அப்போ இந்த மாதிரி நம்ம வியாதியாக தரித்திரத்தில் இழுத்துக்கிட்டு கிடந்தாக்க அதுவும் நம்முடைய ஆவிக்குரிய தகப்பனாகிய கர்த்தருக்கு அது ரொம்ப வருத்தம். அதனால் நம்ம சுகம் இல்லைனாலும் வருத்தப்படுறாரு, நம்ம ஏன்டா விசுவாசிக்கலைன்னு வருத்தப்படுறாரு. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். ஏன்னா விசுவாசித்தா நீங்கள் நன்மையை பெற்றுருவீங்களே. உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் என்னவெல்லாம் ஆசீர்வாதத்தை பெற வேண்டுமோ, நீங்கள் என்னவெல்லாம் சாதிக்க வேண்டுமோ, அதையெல்லாம் அந்த நன்மையை பெற்றுக்கொள்ள, அந்த காரியங்களை சாதிக்க அவர் உங்களுக்கு அங்கே ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். முன்னமே அதை குறித்து வைத்திருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து நீங்கள் என்னெல்லாம் செய்யணும், எந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கணும், எப்படி சாட்சியாக இருக்கணும், எப்படி பிசாசுடைய கிரியைகளை அழிக்கணும், எப்படி உங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட அந்த லக்கை நோக்கி போய் நீங்கள் அடையணும், எல்லாவற்றையும் உங்களுக்கு நியமித்திருக்கிறார். ஆதலால் நீங்கள் விசுவாசிச்சிட்டா அந்த கர்த்தருடைய பாதையில் போய்கிட்டே இருப்பீங்க. கர்த்தரை விசுவாசிக்கலைன்னா அப்புறம் இந்த அங்கிட்டு கிடைக்குமா, இந்த இங்கிட்டு கிடைக்குமா அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் பார்க்க ஆரம்பிச்சிடறான். அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்களுடைய முகங்கள் வெட்கப்பட்டு போகவில்லை. என்னென்னு நோக்கி பார்த்து இவர் எப்படி செய்கிறாரு, என்ன செய்கிறாரு அப்படின்னு சொல்லி அவரை நோக்கி கவனித்து பார்த்தாங்களாம். வாழ்க்கை பிரகாசமாகிடுச்சான். இவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கிறவர். இவர்கிட்ட உட்காந்துக்குருவோம், இந்த இடத்துல சுகமாக்குவார், இந்த இடத்துல விடுதலை ஆக்குவார், நமக்கு இந்த ஆசீர்வாதம் வரும் அப்படின்னு சொல்லி கண்ட அந்த ஆட்கள்கிட்ட இந்த ஆட்கள்கிட்ட அவங்க உதவியா இவங்க உதவியான்னு சொல்லி எல்லாரோட உதவியும் தேடி ஓடாமல் இவர்கிட்ட உட்காந்து இவர் கொடுக்குற ஆலோசனையின்படி மாத்திரம் நாம் செய்து கொண்டிருக்கும்போது அது நமக்கு புது பலனை கொண்டு வருகிறது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனடைந்து கழுகளைப் போல சட்டை எடுத்து எழும்புகிறார்கள். ஆக இதை கவனியுங்கள். கர்த்தரை விசுவாசிக்கிறது மிக மிக அவசியமாக இருக்கிறது. அந்த விசுவாசங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்லுகிறேன். Believing God's word in spite of contrary evidences and circumstances. அது சூழ்நிலைகள் எவ்வளவு எதிர்மறையாக இருந்தாலும் சரி, அந்த எதிர்மறையான சூழ்நிலையில் கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி மாத்திரம் நடக்கும் என்று நாம் நம்புகிறது இருக்கே, அதுதான் விசுவாசம். Believing God's word in spite of contrary evidences and circumstances. எதிர்மறையான எல்லா சூழ்நிலைகளையும் கூட கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடக்கும் என்று நாம் நம்புவதே விசுவாசம். இது நம்முடைய சூழ்நிலையில் பார்க்குறோம், வியாதி அதிகமாகிற மாதிரி தெரியுது, அல்லது கடன் பிரச்சனை அதிகமாகிட்டு இருக்குது, வீட்டில் பிள்ளை காரியங்கள் எல்லாம் ஒன்றும் சரியாக இல்லை, என்ன மோசமாகிக்கிட்டு இருக்குது. இந்த சூழ்நிலைகளை பார்க்கும்போது அங்கே உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அவிசுவாசம்தான் வருது. அது என்னத்தை சரியாக போகுது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வருது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, இவ்வளவு மோசமான சூழ்நிலைகளில், எதிர்மறையான சூழ்நிலையில் நான் சொல்கிறத நம்புன்றார். இது கர்த்தருடைய கட்டளை. விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம் பார்த்தோம். விசுவாசா அவருடைய நன்மையை பெற்றுக்கொள்வீர்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ இதை இங்கே நினச்சி பாருங்கள். அப்போ இந்த இடத்துல நம்ம ஒரு தீர்மானம் பண்ணணும். அவருடைய வாக்குத்தத்தம் சொல்லுது, அவருடைய தழும்புகளால் குணமானேன். அவருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படி அவர் நமக்காக தருத்தரானார்னு. அவருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது நம்முடைய பாவங்களெல்லாம் அவர் ஏற்றுக்கிட்டு அவருடைய நீதியை நமக்கு கொடுத்தாருன்னு. வாக்குத்தத்தம் சொல்லுகிறது பிதாவே நீர் எனக்கு கொடுத்த மகிமையை நான் இவர்கள் கொடுத்தேன்னு நமக்கு கொடுத்ததாக சொல்லுகிறது.
அவருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது நீங்கள் அவருடைய தேவனுடைய சாயல் ரூபத்தில் இருக்கிறீங்கன்னு. அவருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது நீங்கள் தேவனுடைய சுபாவத்தை உடையவர்களாக இருக்கிறீர்கள்னு. அவருடைய வாக்குத்தத்தம் சொல்லுகிறது தேவன் மனுஷனை உண்டாக்கும்போது அவருடைய ஆவியவே மனுஷனுக்குள்ளே வச்சார். இன்றைக்கு தேவனுடைய ஆவிக்கு நமக்குள்ளே இருக்கிற ஆவிக்கு வித்தியாசம் இல்லை. ஆதலால் நாம் தேவர்கள், தேவனுடைய வசனத்தை ஏற்றுக்கொண்டவர்களை தேவர்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். அப்போ அதை நம்புறது, அப்போ அவரையும் அவருடைய வாக்குத்தத்தங்களை நம்புவதே விசுவாசம். ஆனால் சூழ்நிலையை பார்த்தா வயசு இத்தனை ஆயிடுச்சு, டாக்டர் வேறு சொல்லிட்டாரு இது உப்பு இல்லாமல் சாப்பிடணும், இல்லாட்டி இந்த மாதிரிலாம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்லாம் என்னோ சொல்லிட்டாரு. இன்னும் 5 வருஷம்தான் சொல்லியிருக்கிறாரு, 7 வருஷம்தான் சொல்லியிருக்கிறாரு. அப்படியெல்லாம் நினச்சி பலவீனம் ஆகிக்கிட்டு இருக்கிறோமே, வயசு ஆகுதே, வியாதி அதிகமாகுதே. இது சூழ்நிலை. இந்த சூழ்நிலையை பார்த்து கொண்டு இருக்க வரைக்கும் சாவு நிச்சயம். பேதுரு கூட தண்ணீரில் இயேசுவை பார்த்துட்டு தண்ணீரில் நடந்துட்டான். இயேசு தண்ணீரில் நடந்து அங்கே வர்றாரு. பேதுரு பார்க்குறேன், நீதானா? அப்போ நானும் தண்ணீரில் இறங்கி நடக்க கட்டளையிடும்னா வான்றாரு. இவன் அவரை பார்த்துக்கிட்டே தண்ணியில் இறங்குறான், நடக்கிறான். அவர் மேலே இருக்கிற கண்ணை எடுத்து இந்த கடல் அலைகள் மேலே, காற்று மேலே, ஐயோ காற்று அடிக்குது, கடல் கொந்தளிக்குது, இதை கண்ணை இங்கே கொண்டு வந்தானே இல்லையோ, முழுக ஆரம்பிச்சிட்டான். அப்போ நம்முடைய பார்வை, நம்முடைய எண்ணங்கள் இயேசுவின் மேல், அவருடைய வாக்குத்தத்தங்களின் மேல் இருக்கும்போது கர்த்தருடைய வல்லமை நம்முடைய சார்பாய் செயல்பட்டு அந்த வாக்குத்தத்தங்களின்படி அந்த நன்மையை நமக்கு கொண்டு வருகிறது. இதை நாம் நினைக்கணும். அதாவது நம்முடைய சூழ்நிலையை நினச்ச நாம் தோற்கிறோம் என்பதை நீங்கள் கவனிக்க வேண்டும். நீங்கள் அவரை பார்க்குறீங்களா, சூழ்நிலையை பார்க்குறீங்களா? ஆனால் நமக்கு சூழ்நிலை எல்லாமே எதிர்மறையாக தான் இருக்குது. இஸ்ரவேலர் வந்தாங்க, செங்கடல் இருந்துச்சு. அப்புறம் தாண்டி வந்தாக்க யோர்தான் நதி வருது. அப்புறம் தாண்டி வந்தால் எரியோ கோட்டை நிற்குது. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு பார்த்தா அதாவது ராட்சதர்கள் இருக்கிறாங்க. சூழ்நிலைகள் எல்லாம் எதிர்மறையாக இருக்கிறது. சூழ்நிலையை பார்த்தா வியாதி இருக்குது, சூழ்நிலையை பார்த்தா வியாதி அதிகமாகுது, சக்கரை வியாதி கூடிக்கிட்டே போயிடுச்சுங்க, இப்படி ஏதோ சொல்கிறாங்க. அப்புறம் என்னமோ அந்த வியாதின்னு அநேக வியாதிகளை சொல்லி இப்படி வந்துருச்சுங்க, என் நிலைமை இப்படி ஆயிடுச்சுங்க. இதை பார்க்கிறார்கள். இவருடைய கண்கள் எதில் இருக்கிறது, இவருடைய மனது எதில் இருக்கிறது? அந்த வியாதி, அந்த எதிர்மறையான சூழ்நிலைகள், சுகத்துக்கு விடுதலைக்கான வாய்ப்பு இல்லை என்று பார்க்கிறார்கள். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது? நீ எவ்வளவு எதிர்மறையான சூழ்நிலையாக இருந்தாலும் என்னுடைய வார்த்தையை நீ நம்பினால் நான் உன்னை விடுவிப்பேன் என்று நம்ப சொல்கிறாரு. நீங்கள் இதை கவனிக்கலாம். பேதுரு ஒரு தடவை பிரசங்கம் பண்ணதுனால பேதுருவை பிடிச்சி ஏரோது ராஜா ஜெயிலில் போட்டுறான். அவன் கடந்து நிம்மதியாக தூங்கிட்டு இருக்கிறான், நமக்காவது சாவாது அப்படின்னு தூங்கிட்டு இருக்கிறான் போல். கடைசிக்கு தூதன் போய் அவனை தட்டி எழுப்பி எந்திரி அப்படின்னு சொன்னால் கனவு காண்றோம்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அப்புறமேல் பார்த்தாக்க கதவு திறக்குது, அடுத்த கதவு திறக்குது, அடுத்த கதவு திறக்குது. தெருவில் வந்தவொடனே திடீர்னு அந்த தூதன் மறைஞ்சு போயிடுறான். அட, நம்ம நிஜமாக தான் ஜெயிலை விட்டு வந்துட்டோமா அப்படின்னு தட்டி பார்த்துக்கிட்டு தன்னோட கூட இருக்கிறவர்கள் ஜெபம் பண்ணுகிற அறைக்கு அங்கே வந்து சேர்றான். கதவை தட்டுறான். ரோதைங்கிற ஒரு பெண் வந்து ஒட்டு கேட்க வர்றான். ஏன்னா வேறு எதிரிகள் வந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு ஒட்டு கேட்க வந்தால் பேதுரு சொல்கிறான், நான் தான் பேதுரு, நீ கதவை தரேன்னா இவ பயந்துக்கிட்டு ஓடுறாங்க ஜெபம் பண்ணுற ஆளுகள்கிட்ட. அங்கே போய் பேதுரு வந்து நிற்கிறாருன்னு. அந்த ஆட்கள்லாம் பேதுருவாவது வர்றதாவது அந்த ஜெயிலுக்குள்ளே கிடக்கிற ஆளை பற்றி போய் இங்கே வந்திருக்கிறாருன்னா சொல்கிறேன், நம்பவில்லை. அப்புறமா விடாமல் சொல்கிறா, இங்கே இறங்கி வந்து பார்த்தா பேதுரு அங்கே இருக்கிறான். ஆக விசுவாசிக்கிறார்களா இல்லையா என்கிறது ஒரு பெரிய வேலை. இன்றைக்கு நாம் கர்த்தரை விசுவாசிக்கிறோமா, உலக சூழ்நிலைகளை விசுவாசிக்கிறோமா, அல்லது பிசாசு நம்மிடத்தில் நேரடியாக பேசுகிற வார்த்தைகளை விசுவாசிக்கிறோமா? கர்த்தர் நேரடியாக பேசுகிறாரு, வாக்குத்தத்த வசனங்கள் மூலமாக பேசுகிறாரு. பிசாசு நேரடியாக பேசுகிறான், சூழ்நிலைகள் மூலமாக பேசுகிறான்.
கர்த்தர் வாக்குத்தத்தங்களை பேசுகிறார், வசனங்களை வாசிக்கிறப்போ வாக்குத்தத்தங்களை பேசுகிறார். இந்த பிசாசு என்ன பண்ணுறான், நான் உன்னை என்ன செய்வேன் பாரு, நான் நேரடியாக நம்முடைய உள்ளத்தில் இருந்தே பயமுறுத்துகிறான். அடுத்து சூழ்நிலைகள்லாம் பார்த்தியா, இந்த சூழ்நிலையில் நீ பிழைக்கலாங்கிறது. இப்போ கொரோனா வந்துச்சு, கொரோனா வந்தப்போ இம்பிடுத்தேன் அப்படின்னு நினச்சவங்களாம் போயிட்டாங்க. ஆனால் விசுவாசித்தவர்கள் சிலர் கஷ்டப்பட்டால் கூட தாண்டி வந்துட்டாங்க. இன்றைக்கும் விசுவாசத்தினால கொரோனா மட்டும் இல்லைங்க, என்ன வியாதி வந்தாலும் நீங்கள் ஜெயிக்க உங்களால் கூடும். ஏன்னா தேவனால் கூடாத காரியம் ஒன்று உண்டா? நீங்கள் பரிசுத்த ஆவியினால் நிறைந்திருக்கும் போது உங்களுடைய விசுவாசத்தினால் செய்ய முடியாத காரியம் ஒன்று உண்டா? இயேசு என்ன சொல்கிறாரு, நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை அப்படின்றார். நீங்கள் விசுவாசிக்க கூடுமானால் உங்களால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைங்கிற. நீங்கள் விசுவாசிச்சிருவீங்கன்னா இதெல்லாம் நடத்திடுவீங்க. அப்போ விசுவாசம்தான் கர்த்தருடைய காரியத்தை நன்மையை கொண்டு வருது. விசுவாசிக்கலைன்னா நன்மை வரலை. விசுவாசிக்கலைன்னா நன்மை வரலைங்கிறது மாத்திரமில்லை, வியாதி முத்திக்கிட்டே போகுது, சீக்கிரமாக வியாதியாகி அதாவது வயசாகிக்கிட்டே போகுது. அதாவது கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்தா வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது, விசுவாசிக்கலைன்னா சீக்கிரமாக வயசாகுது. நம்முடைய சாய்ஸ். அவர் சொல்கிறாரு, நான் சொல்கிறபடி நம்பு, என் வார்த்தை நிற்கும். அதாவது கர்த்தருடைய வசனம் வெறுமையாய் திரும்பாமல் எந்த காரியத்துக்காக அனுப்பினாரோ அந்த காரியம் ஆகும்படி வாய்க்கும் அப்படிங்கிறாரு. நான் ஏசாயா 55 ஒரு வசனத்தை வாசிக்கிறேன். ஏசாயா 55:10, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையாக என்னிடத்திற்கு திரும்பாமல் நான் அனுப்ப விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்க பண்ணுங்கிறாரு. அவர் வாயிலிருந்து வார்த்தை புறப்பட்டால் நீ சுகமாகுன்னு சொல்கிற சுகமாகிடுவான். அங்கே நூற்றுக்கு அதிபதி ஒருத்தன் அந்த கர்த்தர் இயேசுநாட்ட கேட்குறான், என் மகன் சாகிறதுக்கு முன்னாடி நீங்கள் வரணும். அப்போ அவர் சொல்கிறார், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் அப்படின்னாரு. அதை நம்பிட்டான். அது நம்பி வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கிறான். போகிற வழியில் அவனுடைய வேலைக்காரர் உன்னுடைய குமாரன் சுகமானான்ங்கிறாங்க. எந்த நேரத்தில் அப்படி கேட்டால், இயேசு இவன்கிட்ட உன் குமாரன் பிழைத்திருக்கிறான்னு சொன்ன நேரத்தில் அவன் சுகமானான்னு கேட்குறான். அப்பொழுது அவன் கர்த்தரை விசுவாசித்தான் என்று பார்க்கிறீர்கள். அதாவது சுகமாயிருவான்னு இவர் சொன்னதை கேட்டு போனான். அப்புறமேலு இவர் தான் தேவனுடைய குமாரன்னு விசுவாசிக்க ஆரம்பிச்சிட்டான். எப்படி? இயேசு சொன்ன வார்த்தையை கேட்டு உன் குமாரன் பிழைத்திருக்கிறான்னு சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டு நம்பி போனால் சுகமாயிட்டான். அப்புறம் சுகமாயிட்டான்னு தெரிஞ்ச பிறகு இயேசுவே தேவனுடைய குமாரன் ரட்சகர் மேசியா அப்படி விசுவாசிட்டான். ஆக நீங்கள் அவருடைய வார்த்தையை விசுவாசிக்க உங்களுடைய விசுவாசத்தில் நீங்கள் வளர்றீங்க. நீங்கள் பெரிய காரியங்களை செய்யணும்னு சொல்கிறாரு. அப்போ இன்ஸ்பைட் ஆஃப் கான்ட்ரரி எவிடன்சஸ் அண்ட் சர்க்கம்ஸ்டான்சஸ், சூழ்நிலைகள் எவ்வளவு எதிர்மறையாக இருந்தாலும் கூட கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி நடக்கும் என்று நீங்கள் நம்புவதை விசுவாசம்னா, இப்போ இன்றைக்கி வசனத்தை வாசிக்கிறீங்க, அவருடைய தழும்புகளால் குணமானோம் அப்படின்னு எழுதியிருக்கு. அவர் நமக்கு சுகமாகிறதுக்கு அவர் நமக்கு கொடுத்த கரையம், அவர் சரீரத்தில் என்னுடைய சரீரம் உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் சொன்னார். அவர் தலையில் முள்முடி, முதுகெல்லாம் காயம், அவர் விழாவில் வேறு குத்துறாங்க, கைகளில் கால்களில் குத்துறாங்க, தாடியெல்லாம் பிடுங்கியிருந்தாங்க, அங்கெல்லாம் ரத்தம் வந்துச்சு. இப்படிப்பட்ட கரையை செலுத்தி அவருடைய சரீரம் பிற்கப்பட கொடுத்து, அது என்னவா, நாம் சுகமாகும்படி அவர் நமக்கு செலுத்திய கிரயம், அவருடைய தழும்புகளாலே குணமாகிறீர்கள். அதை சும்மா வாசிக்கிறப்போ ஒன்றும் நடக்கலை. ஆனால் அவருடைய தழும்புகளால் என்னுடைய சுகத்துக்காக அவர் கிரயத்தை செலுத்தினாரா, அப்போ நான் சுகமாகறேன்னா அப்படின்னு அவங்க அந்த உணர்வோடு நினச்ச உடனே கர்த்தருடைய வல்லமை பாய்ந்து வருகிறது, சுகம் வருகிறது, விடுதலை வருகிறது.
இந்த சூழ்நிலையை பார்க்க சொல்லலை. சூழ்நிலையை பார்த்தா நிச்சயமாக கேஸ் தேராது, அப்படி தான் சொல்லிடுவான். ஆனால் சூழ்நிலை அல்ல, கர்த்தர் சூழ்நிலையிலே காட்டிலும் பெரியவர். கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா சக்திகளை காட்டிலும் அவர் பெரியவர். கர்த்தர் உங்களை போராடுகிற வியாதிகளை காட்டிலும் அவர் பெரியவர். உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காதே போம் அப்படி சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்ட ஆயுதம் எது? வியாதியா, தரித்திரமா, அல்ல மனக்குழப்பமா, அல்லது சண்டையா, வீட்டு சண்டையா, வெளியில் சண்டையா, வேலை காரியங்களா, பண பிரச்சனையா, எதுவாக இருந்தாலும் அந்த வல்லமைகளெல்லாம் இயேசுவுக்கு முன்பாக முழங்கால் முடக்கியாக வேண்டும். இயேசுவுக்கு முன்பாக எல்லா வல்லமைகளும் முழங்கால்களை முடக்கித்தான் ஆக வேண்டும். கர்த்தர் சொல்கிறார் பிதாட்ட, இயேசு பூமிக்கு வந்து மனுஷருடைய எல்லா பாவங்களுக்கும் பரிகாரம் செய்து காரியத்தை முடித்தவராய் அவர் பரலோகம் போகிறாரு. அப்போ பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார் இயேசுவை பார்த்து, உம்முடைய சத்துருக்களை எல்லாம் நான் உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் என்னுடைய வலது பாரத்தில் உட்காரும் என்றார். இன்றைக்கு என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? இயேசுடைய சத்துருக்களை பிதாவை தேவன் என்ன செய்கிறாரா, அவங்களெல்லாம் கொண்டு வந்து இயேசுவுக்கு முன்பாக காலில் விழுக்காட்டுறாருன்றார். இன்றைக்கு உண்மையிலேயே இயேசு தேவனுடைய குமாரன் நான் விசுவாசிக்கிறேன் ஏற்றுக்கிறேன்னா அப்போ அவர் நமக்கு ரட்சகராக வர்றாரு. கீழ்ப்படிய மாட்டோம்னா நம்மளை பிடிச்சி கொண்டு இயேசுடைய கால்களை தள்ளி கால்களை தள்ளி விழுக்காட்டுறேங்கிறாரு. அப்போ இந்த கீழ்ப்படிய மாட்டேங்கிற இந்த சூழ்நிலைகள், எதிர்மறையான சூழ்நிலைகள், இந்த சூழ்நிலையை பார்த்தா நமக்கு தேராது, வியாதி இவ்வளவு கடுமையாயிருச்சு, இப்படி எதையாவது சொல்லும்போது இவைகள் ஆளுகிறதா இல்லை கர்த்தருடைய வார்த்தை ஆளுகிறதா? வசனம் சொல்லுகிறது கர்த்தர் ராஜரீகம் பண்ணுகிறார். அதை நம்புகிறோமா இல்லை பிசாசு ரொம்ப பவர்ஃபுல் ஆகுதுங்க? காலப்போக்கில் போக போக பார்த்தா பிசாசு ரொம்ப பவர்ஃபுல் ஆகுறான். அதனால் உலகத்தையே ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறான். அதனால் ஒருத்தருமே தேர முடியாமல் இருக்குது, யாருமே விடுதலையாக முடியல அப்படின்னு சொல்லி இப்போது உலகத்தில் நடக்கிற யுத்தங்கள், நீங்கள் வரலாற்றை வாசிங்கன்னா யுத்தங்கள் 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 யுத்தங்கள், அதில் சாவுகள். ஆனால் கர்த்தர் கூட இருக்கும்போது எல்லா விதத்திலும் இவர்கள் யுத்தத்தில் ஜெயிக்கிறார்கள், அந்த சூழ்நிலையில் காக்கப்படுகிறார்கள். அப்படி தான் நீங்கள் வாசிக்கிறீங்க. உலகம் பிசாசுக்குள் கிடக்கிறது. இந்த உலகத்தில் பிசாசு இருந்து இந்த உலகத்தையே ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறான், எல்லா மனுஷனையும் ஆட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனால் உங்களை ஆட்டி வைக்க முடியாது. பிசாசு உலகத்தை ஆட்டி வைக்கலாம், ஆனால் அவன் உங்களை ஆட்டி வைக்க முடியாது. அவன் என்ன பண்ணுறான், எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தர்றானா. விழுங்கும்னா விழுங்க வேண்டியதானே, அவன் வந்து நம்மளை விழுங்க முடியாதுங்க. அதனால தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறான். இன்றைக்கும் அவன் நம்மளை விழுங்க முடியாது. நீங்கள் சொல்லலாம், அவருடைய தழும்பலால் குணமானேன், நான் விடுதலையானேன், அவருடைய அபிஷேகம் வருகிறது, அவருடைய அபிஷேகம் அந்த பிசாசுடைய நுகத்தை முறிக்கிறது, நான் வந்து எழும்பி பிரகாசிப்பேன், கர்த்தருக்காக வாழ்வேன், சாட்சியாக இருப்பேன் அப்படின்னு நீங்கள் அவருடைய வார்த்தையை பார்த்தா அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். கர்த்தருக்கு காத்திருந்து புதுபலன் அடைந்து கழுகளை பட சட்டை எடுத்து எழுப்பினார்கள். அவருடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்கள்லாம் குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, உங்கள் பிராணன் அழிவுக்கு விலக்கி மீட்கப்பட்டிருக்கிறது. கிருபையினால் இரக்கங்களால் முடிசூட்டப்பட்டவர்களாக இருக்கிறீர்கள். அவருடைய கிருபை காலைதோறும் புதிதாக இருக்கிறது. அன்றன்றைக்கு உங்களுடைய கிருபை புதிதாக இருக்கிறது பாருங்கள். அதை பெற்றுக்கொள்ளும்போது அவர் கொடுக்குற அந்த நீதியையும் அந்த கிருபையின் பரிபூரணத்தையும் நீதியாகிய ஈவின் பரிபூரணத்தையும் பெற்றுக்கொள்ளும்போது இயேசு கிறிஸ்து என்னும் ஒருவராலே ஜீவனை அடைந்து ஆளுகை செய்வார்கள் என்பது அதிக நிச்சயமாமே. அதாவது நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பற்றாமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது, பிசாசு உங்களை பாவம் செய்ய வைக்க முடியாது. இதை நினைத்து பாருங்கள். புருஷராயிருங்கள்ங்கிறார். சும்மா அப்படியே ஒன்றுமில்லாத பேக்கு மாதிரி இல்லாமல் எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்ததுங்கிறார். எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. ஆனால் அநேகர் வந்து எல்லாம் இருண்டு கிடக்குதுங்க,
என்ன செய்கிறதுனே தெரியலங்க, அடுத்து என்ன நடக்கும்னு தெரியலங்க. என்ன நடக்கும்னு நமக்கே தெரியுது. கர்த்தர் மேலே விசுவாசம் இல்லைன்னா அடி மேலே அடி, அடி மேலே அடி வாங்கி கடைசியில் பாதாளத்துக்கு போய் இறங்குறது தான், அல்லது கல்லறைக்கு போய் சேர்றது தான். ரட்சிக்கப்பட்டவங்க கல்லறைக்கு போயிடுவாங்க, ரட்சிக்கப்படாத பாதாளத்துக்கே போயிடுவாங்க, அடி மேலே அடி வாங்கி. ஆனால் கர்த்தர் வர்றாரு, இதோ நான் வருகிறேன், இந்த உலகத்துக்கு ஒளியாய் வருகிறேன். அங்கே அந்த நப்தலி, செபுலோன், நப்தலி நாடுகளில் அந்த கலிலேயா பகுதி, அந்த இருளில் இருந்த ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இயேசுவானார் அங்கே போயிட்டாராம். இவர் நாசரேத்தூர்லேருந்து வளர்ந்தார், அவனை விரட்டி விட்டாங்க. இவர் போய் கப்பர்நகூமில் போனார். அந்த பக்கம்தான் அவருடைய ஊழியர்களில் நிறைய அங்கே தான் இருக்குது. வருஷம் அங்கே எருசலேமுக்கு வருவார். அது வரதான் நாம் 3 தடவை வந்திருப்பார் குறைஞ்சபட்சம். அங்கே எருசலேமுக்கு வர்றப்பெல்லாம் அங்கே அற்புதங்களை செய்கிறாரு. இங்கே மற்றபடி அவருடைய ஊழியங்கள் கலிலேயாவை சுற்றி தான் இருந்திருக்குது. கலிலேயா, கப்பர்நகூம், பெத்சாயிதா அப்படின்னு அநேக ஊர்களில் அவர் போய் ஊழியர் செஞ்சார். அவர் அதை வந்து புறஜாதிகள் பட்டணங்கள்ங்கிறாரு. ஆனால் இவர் போனோடனே வெளிச்சம் வந்தது. சமாரியா ஸ்திரீக்கிட்ட பேசுகிறாரு. ஓ, மேசியா நீர்தானா அப்படின்னு போய் அவங்க பார்க்குறேன், ஊரெல்லாம் போய் சொல்லிட்டு வந்துட்டா, நான் மேசியா உட்காந்து போய் பாருங்கள், அவர் மேசியா தானா பாருங்க. அவங்க வந்து இவர்கிட்ட பேசி அவர் பேசுனதெல்லாம் கேட்டு, அம்மா நீ சொன்னபடி இல்லை, நாங்களே அவருடைய வார்த்தையை கேட்டு அவர் உலக ரட்சகராகிய மேசியா என்று அறிந்திருக்கிறோம்ட்டாங்க. யாருங்க? புறஜாதிகள். அவங்களுக்கு ஒரு ஏக்கம் இருந்துச்சு. நீங்கள்லாம் எருசலேமில் தொழுது கொள்ளணும்னு சொல்கிறீங்க, எங்களுக்கு வேறு வழி இல்லை, நாங்கள் வந்து இங்கே மலையில் தொழுது கொள்கிறோம்னா. அது சொல்கிறார், எங்கும் கர்த்தரை தொழுது கொள்கிற காலம் வருகிறது, கர்த்தரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்வார்கள்ங்கிறாரு. அருமையானவர்களே, இந்த இடத்துல நமக்கு விசுவாசிக்க சூழ்நிலை இல்லாதப்ப, சூழ்நிலையெல்லாம் எதிர்மறையாக இருக்கிறப்ப கர்த்தர் சொன்ன வார்த்தையை நம்புங்கிறார். அதுதான் விசுவாசங்கிறார். இப்போ நம்முடைய சூழ்நிலையில் நம்முடைய சூழ்நிலையை பார்த்தா இத்தனை வயசாகிடுச்சு, இவ்வளவு பலவீனமாகி போச்சு, அப்புறம் இந்த வியாதி வேறு வந்து நீண்டகால வியாதி, அது கொஞ்சம் பெருகிக்கிட்டே இருக்குது. அப்புறம் சூழ்நிலையெல்லாம் பார்த்தா வீட்டிலையும் ஒன்றும் சமாதானம் இல்லை. அப்புறம் என்னென்னா பார்த்துட்டு போய் பரலாம் போயிடுறது தேவலை அப்படின்னு சொல்லி அவங்க தங்களுடைய வாழ்க்கையை அதுக்கு மேலே முன்னேறாமல் ஒப்பு கொடுத்து விடுகிறார்கள். ஆனால் நீங்கள் பூமியில் இருக்கும்போதெல்லாம் நீங்கள் இயேசுவுக்கு சாட்சியாக இருப்பீங்க, உங்கள் வீட்டாருக்கு ஒரு பலனாக இருப்பீங்க, உங்கள் வீட்டாரில் உங்கள் பிள்ளைகளுக்கெல்லாம் நீங்கள் ஒரு ஆசீர்வாதத்துக்கு ஊற்றுக்கண்ணாக இருப்பீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை அப்படி வச்சிருக்கிறார். அப்படி உங்களுடைய வீட்டாருக்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க, சாட்சியாக இருப்பீங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவீங்க, தேவனுடைய ராஜ்யத்தை நிலைநிறுத்துவீங்க. அப்போ இது வந்து ஒரு போராட்டம் தான். விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு. அப்போ விசுவாசிக்கிறது ஒரு போராட்டம் தான். சூழ்நிலையை பார்த்தா ஒன்றும் சரியில்லை, ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை நம்பு. இது ஒரு போராட்டம். கர்த்தருடைய வார்த்தையை நம்பு அப்படின்றார். நம்பினா காரியம் ஆகிறது. இன்றைக்கு திரும்ப சொல்கிறேன், விசுவாசம்னா என்ன? சூழ்நிலைகள் எவ்வளவு எதிர்மறையாக இருந்தாலும் தேவனுடைய வார்த்தையின்படி அந்த நன்மைகள் எனக்கு உண்டாகும்னு நம்புறது தான் விசுவாசம். இப்போ சூழ்நிலைகள் பார்க்கும்போது பிள்ளைக்கு அட்மிஷன் கிடைக்குமா, அதுக்கு இந்த வியாதி அது சுகமாகணும், அப்புறம் அங்கே எல்லாம் வளர்ந்து வந்த ஒரு பாடு நல்லா படிக்குதா, அப்புறமேலு நல்ல வேலை கிடைக்குதா, அப்புறம் நல்ல பொண்ணு மாப்பிள்ளை எங்கெங்க எதுவுமே ஒன்றும் நல்லா இல்லைங்க அப்படின்னு எந்த சூழ்நிலையும் பார்த்தா ஒன்றுமே நல்லா இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, சூழ்நிலைகள் எவ்வளோ எதிர்மறையாக இருந்தாலும் என்னைய நம்புவியா நீ? செங்கடல் முன்னாடி இருந்து மோசைக்கிட்ட கர்த்தர் சொல்கிறார், நான் சொல்கிறேன் போ, செங்கடலை திறந்து விடுன்றார். அப்போ செங்கடலை பார்த்தா இது எங்கே தாக்கு பிடிக்கும்? நம்ம என்ன செய்கிறதுன்னா, இல்லை அவன் போய் செங்கடலை திறந்துட்டான். அங்கே நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள், அந்த சூழ்நிலைகள், எதிர்மறையான சூழ்நிலைகள் வீழ்ந்து போகிறது, பிசாசு வீழ்ந்து போகிறான், கர்த்தர் உங்களுக்கு ஜெயம் கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்போமாக, ஜெயத்தை பெறுவோமாக. ஓகே, காட் பிளஸ் யூ.